வணக்கம் மகளே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது யூத் படத்தோட ரிவ்யூ. இந்த படம் வந்து தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. கென் கருணாஸ் தான் இதுல லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு அண்ட் ஆல்சோ இந்த படத்தை டைரக்டும் பண்ணிருக்காரு. ஒரு சின்ன பையன் ஒரு படத்தை டைரக்ட் பண்றான், அதுவும் ஒரு யூத்ஃபுல்லான படம். அந்த படத்துலயும் ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ் ஒன்னத்தை வைக்கிறான். அதாவது படிப்பு அப்படின்றது எவ்வளவு முக்கியங்கிறத ரொம்ப ஆணித்தனமா சொல்றான். இந்த ஒரு தெளிவு அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய சீனியர் டைரக்டர்ஸ்க்கு கூட இல்ல அப்படின்னே சொல்லலாம். சோ அதுக்கு கண்டிப்பா ஒரு பாராட்டுகள் சொல்லலாம். கதைன்னு பாத்தீங்கன்னா பயங்கர அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஸ்டோரி அப்படின்லாம் இல்ல. ஒருத்தனோட ஸ்கூல் லைஃப்ல நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள், அவனோட ஃப்ரெண்ட்ஸ், அவனோட நிறைய லவ்வர்ஸ், அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இப்படி ஜாலியா போயிட்டு இருக்க அவனோட லைஃப்ல அந்த சீரியஸ் மொமெண்ட் அப்படின்றது எப்ப வருது, அது வந்ததுக்கு அப்புறமும் அவன் என்னவா மாறுறான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜேர்னி தான். இது மாதிரியான ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் டிராமா அப்படின்றது நம்ம நிறைய பார்த்திருப்போம். பட் இருந்தாலும் ஒரு ஃப்ரெஷ்னஸோட நிறைய விஷயங்களை பிரசன்ட் பண்ணதுக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஃபன் ஃபில்டா வைக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிருக்காங்க. அதுல டு அன் எக்ஸ்டென்ட் சக்சீடும் ஆயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஹீரோயினோட என்ட்ரியும் சூப்பரா இருந்துச்சு. அதுவும் ஹீரோவோட லைஃப்குள்ள அவங்க பண்ணக்கூடிய சம்பவங்கள், அதுலயும் அந்த லவ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் பயங்கர சுவாரஸ்யமாவே கொண்டு போயிருப்பாங்க. இன்டர்வல் பிளாக் அப்படின்றது தெரிக்க விட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லயும் ஃபன் மொமெண்ட்ஸ் அப்படின்றது இருந்துச்சு. பட் எனக்கு அது பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆகல. இன்ஃபேக்ட் கொஞ்சம் டிராக் ஆகுதோ செகண்ட் ஹாஃப் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. பட் இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் போர்ஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸை ரொம்ப நீட்டா வந்து சுராஜ் வெஞ்சரமுடுவா இருக்கட்டும், தேவதர்ஷினியா இருக்கட்டும் ரொம்ப சூப்பரா போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். கென் கருணாஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ஆங்கரா அவர் தான் இருந்தாரு. இன்ஃபேக்ட் த்ரூ அவுட் த மூவி ரொம்ப சூப்பரா கேரி பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி ஜிவியோட மியூசிக் அப்படின்றது இதுக்கு ஒரு பெரிய பக்கபலமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் பயங்கர வெரைட்டிஸ் ஆஃப் சாங்ஸ் இதுல இருந்துச்சு. ஓவரால் ஒரு மினிமம் கேரண்டியா பந்தய அடிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டை எடுத்து அதை நீட்டா பிரசன்ட் பண்ணிட்டாங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.3 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல மைல்டா ஒரு சில டபுள் மீனிங் விஷயங்கள் அப்படின்றது இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.